Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3452 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 5ல் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K-fold கிராஸ் வேலிடேஷன் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில். ஸோ K-fold கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னா என்ன, வேலிடேஷன் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை செக் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணி சொல்கிறத வேலிடேஷன்வோம். கிராஸ் வேலிடேஷன்னா ஆல்ரெடி ஒரு செக் பண்ணி வச்சுருப்போம், அது கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு தடவை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணுறது தான் இந்த கிராஸ் வேலிடேஷன் சொல்கிறது. அதில் K-fold கிராஸ் வேலிடேஷன் அப்படின்றது ஒரு ரீசாம்பிளிங் டெக்னிக், மெயினாக மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா யூஸ்டு டு எவாலுவேட் how well a model generalized to unseen data. நம்ம ஹிடனில் இருக்க டேட்டாவில் இந்த மாடல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகி அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த K-fold கிராஸ் வேலிடேஷன் டெக்னிக் அப்படின்றது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிலைங் ஆன் அ சிங்கிள் ட்ரெயின் ஆர் டெஸ்ட் ஸ்பிளிட்டர், ஒரே ஒரு ட்ரைனிங் செட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணாமல் மல்டிபிள் ஸ்ப்ளிட்ஸ் பண்ணி ஒரு தடவை பண்ணாமல் நிறைய தடவை அந்த டெஸ்டிங்கை பண்ணி ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறது இந்த K-fold கிராஸ் வேலிடேஷனோட ஒர்க். ஸோ அப்போ என்ன பண்ணும், நம்மளோட டேட்டா செட்டை K ஈக்குவலி, தட் மீன்ஸ் ஈக்குவலாக எத்தனை தடவை பிரிக்க முடியுமோ அத்தனை சப்செட்டாக பிரிச்சிடும். அந்த பிரிக்கிற அந்த சப்செட்டுக்கு பேர் தான் நம்ம ஃபோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த K-fold அப்படின்னு சொல்கிறாங்க. என் நம்பர் நமக்கு தெரியாதனால K, அந்த ஃபோல்டு பண்ணுறது ஈக்குவலாக பிரிக்கிறதுக்கு பேர். ஸோ த மாடல் இஸ் ட்ரைன்ட் அண்ட் டெஸ்டட் த K டைம்ஸ். எவ்வளோ தடவை அந்த பிரிச்சிருக்கோமோ எத்தனை ஸ்ப்ளிட்டாக அத்தனை தடவை நம்ம அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ K டைம்ஸ் அப்படின்றப்ப K-1. ஸோ எத்தனை டோட்டலாக 10னா 10-1 9 டைம்ஸ் வந்து நம்ம வந்து மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒரு ஃபோல்டு எதுக்கு அப்படின்னா டெஸ்டிங்காக, மற்ற 9 ஃபோல்டும் ட்ரைனிங்காக. இவ்வளோதான். இதுதான் வந்து என்ன அப்படின்னா K-fold கிராஸ் வேலிடேஷன்றது. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க கொடுத்துருக்கிறதுல இந்த கிரே கலரில் இருக்க பாக்ஸ்லாம் ட்ரைனிங் செட்டு, இந்த பாக்ஸு டெஸ்ட்டு தான் ஒரு தடவை நடக்கும். ஒரு ஃபோல்டு நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னா மிச்சம் எல்லா ஃபோல்டையும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங்க்கு விட்டுறணும். அப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் 5 ஸ்ப்ளிட்டாக பிரிக்கிறேன். அப்போ K-ஓட வேல்யூ எனக்கு 5ஆக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபோல்டு 1 வந்து நான் டெஸ்டிங்க்கு விட்டுறேன், மற்ற எல்லாமே ட்ரைனிங்கில் இருக்கும். அடுத்ததில் செகண்ட் ஃபோல்டு டெஸ்டிங்கில் விட்டுறேன், அப்போ மிச்சம் இருக்க அதர்ஸ் எல்லாம் ட்ரைனிங்கில் இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ரைனிங் மாற்றி நடக்கும். ஓகேவா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து K-ஓட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறோன்னா ஷஃபிள் த டேட்டா செட் ரேண்டம்லி. முதல்ல டேட்டா செட்டை ஷஃபிள் பண்ணிக்கணும். தென் ஃபோல்டு 1, ஃபோல்டு 2, ஃபோல்டு 3ன்னு எத்தனை ஃபோல்டு வேணும், நம்ம 5ன்னு கொடுத்துருக்கனால 5 ஃபோல்டாக பிரிச்சுக்குவோம். ஒவ்வொரு தடவை ஐட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டுக்கு வந்து 1 வச்சுக்கிட்டு மிச்ச எல்லா ட்ரைனிங் செட்டையும் 4ஐயும் ட்ரைனிங்க்கு வச்சுக்கிறேன். அடுத்து 2 டெஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டு மிச்ச 4 ட்ரைனிங்க்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 3, 4, 5ன்னு 5 வேல்யூவையும் ஒவ்வொரு தடவை டெஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு போட்டுக்கிறேன். அப்போது K டைம்ஸ் வந்து நம்ம ஐட்ரேஷன் பண்ணணுன்றது ஆல்ரெடி K-foldக்கு சொல்லிட்டோமா. அப்போ 5ன்னு K வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா 5 டைம்ஸ் நான் வந்து இந்த வேல்யூலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலாக இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு K-fold வேலிடேஷனுக்கு. ஃபைனலாக ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிடுது. தென் ஒய் யூஸ் K-fold கிராஸ் வேலிடேஷன், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் பெட்டர் ஜென்ரலைசேஷன் எஸ்டிமேட். இது என்ன அப்படின்னா ஒரு டேட்டா வந்து மற்ற டேட்டாவை வச்சு டிபெண்டாக இருக்கா அப்படின்னு இல்லாமல் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக அந்த டிபெண்டன்சியை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் டேட்டா. இப்படி ஒவ்வொரு டேட்டா டேட்டா செட்டையும் நம்ம ட்ரைனிங்கும் பண்ணுறோம், அதை வேலிடேட்டும் பண்ணுறோம், எவாலுவேட்டும் பண்ணுறோன்றப்ப நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம டேட்டாவை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். தென் ரெடியூஸ் த வேரியன்ஸ். நம்ம ஒரு சிங்கிள் ஸ்ப்ளிட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதை விட இந்த மல்டிபிள் ஸ்ப்ளிட்டில் ஒர்க் பண்ணுறனால நம்மளுக்கு வேரியன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம இந்த K-fold கிராஸ் வேலிடேஷனையே சூஸ் பண்ணுறோம். தென் சூஸிங் த K வேல்யூஸ். எப்படி K வேல்யூவை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் K வேல்யூ வந்து 5ஆக எடுத்துக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு ஒர்க் ஆகும். 10ஆ எடுத்துக்கிறப்ப மோர் அக்யூரேட் எஸ்டிமேட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 10ன்னு எடுத்துக்கலாம். எவ்வளவுக்கு K லார்ஜராக எடுக்கிறோமோ லோயர் பயாஸ் பட் ஹையர் காம்படிஷன். ஓகேவா? தென் ஸ்மாலராக K எடுக்கிறப்ப ஃபாஸ்டராக இன்னும் ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் அது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் K-fold வேலிடேஷன். என்னெல்லாம் K-fold கிராஸ் வேலிடேஷனில் டைப் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டாரிஃபைடு K-fold இருக்கு. ஸ்டாரிஃபைடு K-fold எதுக்காகனா மெயினாக கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்லாம் இம்பேலன்ஸ் டேட்டாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாரிஃபைட் K-fold ஒர்க் ஆகும்.
நெக்ஸ்ட் லீவ் ஒன் அவுட் கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷல் கேஸ். எப்படின்னா k ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை தான் k வேல்யூவில் எடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குனோ அதை எடுக்கிறனால நம்ம டேட்டாவும் கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ரிப்பீட்டட் கே ஃபோல்ட். ரிப்பீட்டட் கே ஃபோல்ட் அப்படின்னா கே ஃபோல்டை மல்டிபிள் டைம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரேண்டம் ஸ்பிளிட்ஸ், எத்தனை தடவை வேணால் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரேண்டமாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறத ரிப்பீட்டட் கே ஃபோல்டு டைப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். சப்போஸ் யூ ஹேவ் 100 samples அண்ட் சூஸ் k ஈக்குவல் டு 5னு கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 20 சாம்பிளாக பிரித்து நான் 5 டெஸ்ட் கேசஸ் வந்து நான் உருவாக்கலாம். இந்த மாதிரி தான் கே ஃபோல்டுக்கு நம்ம ஃபோல்ட்ஸ் வந்து பிரிப்போம். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் 2 மார்க்ஸ்லாம் கேட்டாங்கன்னா மோர் ரெலியபிள் தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே சிங்கிள் ஸ்பிளிட்டை விட இந்த மல்டிபிள் ஸ்பிளிட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அது மோர் ரெலியபிள். தென் ஒர்க் வெல் ஈவன் வித் லிமிடெட் டேட்டா. கம்மியான டேட்டாவாக இருந்தாலும் ஈஸியாக ஒர்க் பண்ணும். தென் ஹெல்ப் டிடெக்ட் த ஓவர் ஃபிட்டிங். ஒரு டேட்டா திரும்ப திரும்ப ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக வந்து இந்த கே ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அட்வான்டேஜ். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஜஸ்ட் புரிஞ்சாலே நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.